ஸ்ரீ ஆதி பராசக்தி அன்னையே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியே போற்றி போற்றி. அன்னை ஆதி பராசக்தி வழங்கிய அதி உன்னத அருளுரை. அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாய் விளங்குகின்ற ஐந்தொழில்களுக்கும் ஆதாரமான ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியாய் திகழ்கின்ற பிந்து நாயகியான ஆதி பராசக்தி எமதன்பு குழந்தைகளான மானுட ஜீவன்களுக்கு பேராசிகளை பொழிகின்றேன். சத்திய லோகத்தின் மூலாதார சக்தியாய் யாம் விளங்குவதினால் இத்தருணத்தில் மூலத்தில் ஒடுக்கம் காண விழைகின்றோம். சதுர்பாகு சமன்விதா எனும் நாமம் ஏற்றிட்ட காரணத்தினால் சதுர் யுகங்களிலும் சர்வ சமமாய் விரிந்து இயங்கினோம். ஓர் சதுர் யுகம் நிறைவுற்று மற்றுமோர் சதுர் யுகம் பிறந்துள்ள இத்தருணத்தில் சர்வ சக்தியாகிய யாம் விரிந்து இயங்கியதினால் உருவான ஆற்றல் இழப்புகளை மீண்டும் இப்பிரபஞ்ச பேராற்றல்களிடமிருந்து கிரகித்திட மூலத்தினில் ஒடுங்கி தவம் இயற்றத் துவங்கிடுவோம். எமது தவ காலம் துவங்கி உள்ளது. மூலத்திலிருந்து முதன்மையாய் உதித்த ஆதிபராசக்தியாகிய யாம் ஆதி சக்தியாகவும் ஆதி லக்ஷ்மியாகவும் ஆதி சரஸ்வதியாகவும் மூன்று தனித்த ஆற்றல்களாய் பிளவுற்றோம். பின்னர் 30 ஆற்றல்களாய் பிரிந்து விரிந்தும் செயல் புரிந்திட்டோம். எண்ணற்ற ரூபங்களை ஏற்று எங்கும் குடிகொண்டு இயங்கிய தேவாதி தேவர்களையும் படைத்தோம். அனைத்து தேவர்களுக்கும் காவல் சக்தியாகவும் வீற்று செயல் புரிந்தோம். உருவாகும் அசுரர்களை அழித்தோம். சக்தியின் பெருக்கத்தினால் இப்பூமி கிரகத்தினை மாத்திரமின்றி சர்வ லோகங்களையும் காத்து இயக்கி பூரண ஆற்றல்களையும் பொழிந்திட்டோம். எனினும் பரந்து விரிந்து இயங்கிய எமது சக்தி நிலைகள் மூலத்தினில் ஒடுங்க வேண்டிய காலம் உதித்துள்ளது. எமது விரிந்த இயக்கத்தின் வடிவமே ஸ்ரீசக்கரம் என்றும் மகாமேரு என்றும் மானுட ஆன்மாக்களினால் ஏற்கப்படுகின்றது. வெவ்வேறு கிரகங்களிலும் வெவ்வேறு லோகங்களிலும் எமக்கு வெவ்வேறு இயக்க நிலைகள் உண்டு. மாறுபட்ட ரூபங்களும் உண்டு. மாத்ருகா வர்ண ரூபிணியாய் திகழ்கின்ற யாம் அனைத்து இயக்கங்களுக்கும் மூலமாவோம். அனைத்து மொழிகளுக்கும் தாயாவோம். ஓசையின் அதிபதியாவோம். வெப்ப சக்தியின் மூலாதாரமாவோம். எனில் எமது ஒடுக்கம் என்பது சகல லோகங்களிலும் இயக்கத்தினை குன்றச் செய்திடும். பேரணுக்களின் பிரம்மாண்ட கருப்பொருட்களும் அதன் அக்னி சக்தியும் ஒன்றென திரள்கின்ற கால நேரம் உதித்துள்ளது. சிதாக்னி குண்ட சம்பூதா எனும் நாமம் ஏற்ற யாம் மூலத்தில் உதித்த அக்னி குண்டம் எனும் வெப்ப சக்தியிலிருந்து உதித்திட்ட சம்பூர்ண ஆற்றல்களாவோம். ஆதிபராசக்தியாகிய யாம் அனைத்து சக்தி நிலைகளுக்கும் ஆதாரமாவோம். பிந்து எனும் மூல அக்னியிலிருந்து உதித்த யாம் பெரும் வெப்பமாகி இயக்கத்தினை அதிகரித்தோம்.
கணக்கற்ற சக்தி ரூபங்களையும் ஏற்றிட்டோம். அனைத்து அணுக்களிலும் உள்ள வெப்ப சக்தியாய் உருமாறினோம். இத்தருணத்தில் அனைத்து அணுக்களிலும் உள்ள வெப்ப சக்தியானது ஒடுக்கம் காண்பதினால் எமது பூரண ஒடுக்கம் நிகழ்கின்றது. சதுர் யுக காலமாய் எமது இயக்கத்திற்கு ஆற்றல்களை பொழிந்திட்ட ஆதி மூல காந்த சக்தியானது புதியதோர் சதுர் யுகத்தினை தோற்றுவிக்க அஸ்திவாரமிடக் காத்துள்ளது. ஆதி சிவனாராகவும் சதாசிவ மூர்த்தியாகவும் சர்வேஸ்வரராகவும் மூலத்தின் மூலமாகவும் முதன்மை ஆற்றலாகவும் திகழ்கின்ற அணுக்களின் காந்த சக்திக்கு ஆதாரமான ஆதி மகா பரமேஸ்வர மூர்த்தியின் இயக்கம் துவங்குகின்ற காரணத்தால் யாம் மூலத்தினில் ஒடுங்கி ஆதி பரமேஸ்வரரின் இயக்கத்திற்கு ஆற்றல்களை பொழிந்திடுவோம். சக்தி நிலைகளின் ஒடுக்கம் நிகழ நிகழ சரிசமமாய் சிவநிலைகளின் இயக்கம் விரிந்திடும். அறிவினாலும் உணர்வினாலும் ஏற்கும் வல்லமை பெற்ற மானுட ஆன்மாக்கள் சிவ ஆற்றல்களின் விரிதல் எனும் தன்மையினை உணர்வது கடினம். உணர்வற்ற நிலையினிலும் அன்றி அதி நுண்ணிய உணர்வுகளின் மூலமும் அதிநுண்ணிய அதிர்வு அலைகளின் மூலமும் ஏற்றிடவே மானுடர்கள் முயன்றிடல் வேண்டும். அந்நிலை சித்திக்க மானுடர்களின் புற இயக்கங்களும் முற்றிலுமாக ஒடுங்க வேண்டும். அதன் பொருட்டே ஸ்ரீசக்கர வழிபாடுகளை ஏற்க அகத்திய மகரிஷிகளானவர் உத்தரவிட்டுள்ளார். யுக மாற்றப் பணிகளுக்கு மூல பொறுப்பேற்றுள்ள அகத்தியர் இப்பூமியின் இயக்கத்தினை மாற்றி அமைத்திடவே மானுட ஆன்மாக்களை தேர்வுறுத்தி செயலாற்றுகின்றார். எண்ணற்ற அகத்தியர்கள் இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவி சக்தியின் ஒடுக்கத்திற்கும் சிவ ஆற்றல்களின் விரிதல்களுக்கும் உரித்தான பணிகளை ஏற்று வருகின்றனர். யுக மாற்றம் என்பது இப்பூமி கிரகத்தினில் மாத்திரமே நிகழ்கின்ற நிகழ்வல்ல, இப்பிரபஞ்சத்தின் அனைத்து அங்கங்களிலும் நிகழ்கின்ற உன்னதமான செயலாகும். கல்ப கோடி யுக காலமாக பிரபஞ்ச இயக்கமானது நிகழ்ந்திட்டாலும் இப்பூமி கிரகமானது 108 சதுர் யுகங்களை நிறைவு செய்கின்றது. எவ்விதம் ஓர் பாஞ்சசன்யம் எனும் சங்கானது பல கோடி சங்குகளில் ஒன்றாய் மலர்கின்றதோ அவ்விதமே பல கோடி சதுர் யுகங்களில் ஓர் உயரிய அங்கமாய் மற்றுமோர் 108 எனும் அஷ்டோத்திர சத யுகமானது மலர உள்ளது எனில் உருவாகும் மகோன்னத அஷ்டோத்திர சத சதுர்யுகமானது தனது முதன்மை ஆற்றல்களால் பூரணமாய் மலர வேண்டும் எனும் காரணத்தினால் அகத்திய மகரிஷிகள் அனைத்து ஆற்றல்களையும் உள்ளடக்கி ஓர் ராஜமாணிக்க சக்தியினை பிரதிஷ்டை புரிந்திட முனைகின்றார். 108 சதுர் யுக காலங்கள் நிறைவுற்று மற்றுமோர் புதிய 108 சதுர்யுக கால அங்கமானது மலர உள்ளது. அதனில் முதன்மையான சதுர்யுகம் இத்தருணத்தில் அஸ்திவாரமிட்டு மலர்த்தப்படுகின்றது. முதன்மை சதுர்யுகத்தின் முதன்மை யுக காலமான சத்திய யுகத்தின் மலர்ச்சிக்கு அதி தீவிர
ஆற்றல் மிக்க அஸ்திவாரம் அமைக்கப்படல் வேண்டும். ஆதிபராசக்தியாகிய யாம் முற்றிலுமாக மூலத்தினில் ஒடுங்கினால் மாத்திரமே அஸ்திவாரம் என்பது பலப்படும். அதன் பொருட்டே தேர்வுறுத்தப்பட்ட மானுட ஆன்மாக்களோடு கலப்புற்று ஸ்ரீசக்கர தியானம் எனும் சாதனையானது மேற்கொள்ளப்படல் வேண்டும் என்றே அகத்திய மகரிஷிகள் கருதுகின்றார். எத்தனை மானுட ஆன்மாக்களால் இத்தருணத்தில் ஸ்ரீ சக்கர தியான நிலையினை ஏற்க இயல்கின்றதோ அத்துணை அளவிற்கு உதிக்கின்ற அஷ்ட உத்திர சதம் எனும் 108 சதுர்யுகங்களுக்கு பூமியின் இயக்கமும் அதனுள் வாழ்கின்ற உயிரினங்களின் இயக்கமும் அற்புத ஆற்றல்களோடு திகழ்ந்திருக்கும். ஆத்ம காயத்ரி நோன்பாக மலர்ந்து ஆத்ம காயத்ரி சாதனாவாக மலர்ந்துள்ள இவ்வியக்கமானது பல சதுர்யுக காலமாய் ரிஷிகுலத்தோரால் திட்டமிடப்பட்டு இயக்கப்படுவதாகும். ஆழ்ந்த சத்தியத்தினை உணர வேண்டும். வாழ்கின்ற மானுடர்களால் ஆதிபராசக்தியாகிய எமது பூரண ஒடுக்கத்திற்கு உரித்தான ஆத்ம காயத்ரி சாதனை எனும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்றுவிட இயலாது. எனில் உங்களது தேகத்தினை மாத்திரமே உவந்து அருளிடல் வேண்டும். அகத்திய மகரிஷிகளே எண்ணற்ற ரூபங்களை ஏற்று ஒவ்வொரு தேகத்தினிலும் குடிகொண்டு 108 தினங்களுக்கும் எமது ஒடுக்கத்திற்கான செயல்களை ஆற்றிடுவார். மனிதர்களின் அறிவிற்கு அப்பாற்பட்டது எமது ஒடுக்க நிலையின் தாத்பரியங்கள் என்றே அனைவரும் உணர வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு மானுடராலும் எம்மை மூலத்தினில் ஒடுக்கிவிட இயலாது. எண்ணற்ற தேவாதி தேவர்களும் தெய்வங்களும் முப்பெரும் தேவர்களான பிரம்மா விஷ்ணு சிவன் எனும் சக்தி நிலைகளும் ஆத்ம காயத்ரி சாதனா எனும் இவ்வரிய வழிபாட்டு முறையினை ஏற்கும் மானுடர்களின் தேகத்தோடும் உயிரோடும் ஆன்மாவோடும் பூரணமாய் கலப்புற்றே இயங்கிடுவர். அகத்தியர் மாத்திரமே கால பைரவரின் துணை கொண்டு ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்றிட்ட மானுடர்களின் சிரசினில் நிலைத்து உயிரோடு கலப்புற்று பணியாற்றியுள்ளார். எனில் அகத்திய ரிஷிகளே உங்களது தேகத்தினில் குடி புகுந்து மீண்டும் சிரசினில் உள்ள உயிர் கூட்டினில் அமர்ந்து பெரும் யாகத்தினை நிகழ்த்திடுவார். பிந்து எனும் மூல அக்னி குண்டத்தின் அருகினில் வீற்றிருந்து ஒவ்வொருவரது சிரசின் மத்தியிலும் ஓர் உன்னத செயலாற்றுவார். அவருடைய ஆன்ம ஆற்றல்களை பகிர்ந்து அவர் ஆற்ற உள்ள உன்னதமான செயல்பாடுகளின் மூலமே ஆதிபராசக்தியாகிய யாம் பூரண ஒடுக்கம் கொள்வோம். ஆத்ம காயத்ரி சாதனை என்பது ஓர் உன்னத தவமாகும். இதனை ஏற்பவர்கள் சாதாரண மானுடர்கள் அல்ல. அனைத்து தெய்வங்களின் ஆற்றல்களையும் உள்ளடக்கிய அகத்தியரை 108 தினங்களுக்கு தனது உயிர் கூட்டினில் அமர்ந்து பணியாற்றிட அனுமதிப்பவர்கள் விண்ணுலக வாழ்வினில் பல படிநிலைகளை ஒரு சேரக் கடப்பர். அவ்வான்மாக்களின் பரம்பரை முழுவதும் ஈசனால் ஏற்கப்படும். ஸ்ரீ சக்கர வழிபாடு என்பது இத்தருணத்தில் மகோன்னதமான சக்தி ஒடுக்கத்திற்கும் மகோன்னதமான
சிவ ஆற்றல்களின் விரிதலுக்கும் உரித்தானது. எனில் தங்களது தேகத்தினை அருளி தெய்வ சங்கல்பங்களை ஏற்பவர்களின் பரம்பரையில் உதிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களும் தெய்வ அம்சத்தினை பெறுவர், எளிதாய் முக்தி அடைவர். ஆத்ம காயத்ரி சாதனையாக ஏற்கப்படும் ஸ்ரீசக்கர வழிபாடுகள் என்பது ஆதி விளக்குகளை பூரணமாய் இயக்கிட முற்படும். ஒரு ஸ்ரீசக்கரத்தின் மூலமே எண்ணற்ற சக்தி நிலைகள் யாவும் ஒடுங்கும். எண்ணற்ற ஸ்ரீசக்கரங்கள் வழிபடப்படும் தருணத்தில் கோடியுள் கோடியாய் திகழும் உன்னத சக்திகளும் ஒடுங்கும். ஸ்ரீசக்கரத்தின் மையமான பிந்துவில் அனைத்து சக்திகளும் ஒடுங்கி உங்களது ஆத்ம லிங்கத்தினில் குடியேற்றப்படும். பின்னர் ஆதிசக்திகள் அனைத்து மானுட ஆன்மாவிலிருந்து ஆதி விளக்குகளின் அடித்தளமான மேருவிற்கு மாற்றப்படும். பின்னர் ஒரு நிலையில் உருமாற்றப்பட்டு மகா சக்தி மண்டல கோபுரத்தின் மூல மையத்தோடு இணைக்கப்படும். பின்னர் மூலத்தின் மூலப்புள்ளியில் எமது அனைத்து சக்தி நிலைகளும் குவிக்கப்படும். அனைத்தும் ஒடுங்கிய நிலையில் யாம் ஆழ்நிலை தவ காலத்தினை ஏற்போம். அதே தருணத்தில் சதாசிவனார் விரிவடைவார். அவரது இயக்கம் குறித்து தெளிவாய் உணர்ந்திடவும் இயலும். சக்தியின் ஒடுக்கமும் சதா சிவ மூலத்தின் விரிதலும் ஒரு சேர நிகழ்ந்தேறிடும். இப்பிரபஞ்சத்தின் மாபெரும் பேரியக்கத்தின் ஒரு வடிவாய் திகழ்கின்ற ஸ்ரீசக்கர வழிபாடு எனும் ஆத்ம காயத்ரி சாதனைதனை அனைவரும் மேற்கொண்டு மற்றுமோர் 108 சதுர்யுக காலமானது திவ்யமாய் மலர்ந்து அதன் இறுதி காலம் வரை இப்பூமி கிரகமானது தீர்க்கமாய் சீராய் உன்னதமாய் இயங்கி பேராற்றல்களை வெளிப்படுத்தி தன்னுள் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ்ந்திருக்கின்ற ஓர் மகோன்னதமான இயக்கத்திற்கு அடிகோல வேண்டும். பற்பல யுகங்களுக்கும் உங்களது உடல், உயிர், ஆன்மா ஆகிய மூவேறு நிலைகளின் பூரண ஆற்றல்களை ஆத்மார்த்தமாய் பொழிந்திடுங்கள். உங்களுடைய சாதனை இறைவனின் பிரபஞ்ச பேரேடுகளில் பொறிக்கப்படும். உருவாகும் புண்ணிய நிலைகளோ பெரும் அருட்செல்வமாக உருமாறிடும். எந்த ஒரு யுகத்தினில் மீண்டும் பிறவி மேற்கொண்டாலும் அன்றி உங்களது வம்ச ஆற்றல்களாய் மலரும் ஆன்மாக்களுக்கும் இப்புண்ணிய சக்தியானது பெருக்கெடுத்து ஓடும் புனித கங்கையின் ஆற்றல்களுக்கு ஒப்பாக கிட்டிடும். இதன் பிரம்மாண்டத்தினை உங்களால் உணரவோ அறியவோ இயலாது. சக்தியின் முழுமையான ஒடுக்கத்திற்கு உதவுவது உங்களது கடமையாகும். இதன் மூலம் அறியாத நிலையில் மெல்ல மெல்ல சிவ ஆற்றல்கள் விரிவடைவதே அதி உத்தம பலனாகவும் அமையும். பூஜிக்கும் மானுட சிரசினில் உள்ள உயிர் கூடு உருகும். பிந்து எனும் மூல நிலை அக்னியிலிருந்தே பரமஸ்வரூபமான சிவ ஆற்றல்கள் மலர்ந்து விரியும். அகத்திய மகரிஷிகள் அனைவரது சிரசினிலும் அமர்ந்து அக்னி குண்டத்தினில் நிலைத்து செயல் புரிவார். அனைத்து தெய்வ சக்திகளும் அவருக்கு ஆற்றல்களை வழங்கிடுவர். பூஜிக்கும் மானுட ஆன்மாக்கள் மலரத் துவங்கும். தங்களது இல்லத்தினில் தேவர்களின் ஆற்றல்களையும்
தெய்வங்கள் மற்றும் ரிஷிகுலத்தோரின் இயக்கங்களையும் உணர்வர். எமது பூரண ஆசியினை பெறுவர். உயிர் மலரும், எம்முள் ஐக்கியமடையும். பிரம்மாண்ட நிகழ்வுகளை ஏற்று அனைவரும் தவம் இயற்றுவது போன்று 108 தினங்களும் ஆழ்ந்து பூஜிக்க கடவது. ஆதி பராசக்தியாகிய எமது ஒடுக்க நிலையும் ஆதி பரமேஸ்வரரின் விரிதல் நிலையும் உங்களது கரங்களில் அருளப்பட்டுள்ளது எனில், உங்களது புண்ணிய இருப்பு நிலையினை அனைவரும் உணர்ந்து ஏற்க வேண்டும். இனி வரும் காலங்களில் எவரெல்லாம் ஸ்ரீசக்கர வழிபாடுகளை ஏற்றாலும் தேவியரின் ஒடுக்கமே நிகழ்ந்தேறிடும். இப்பூ உலகின் அனைத்து ஸ்ரீசக்கரங்களும் மேரு நிலைகளும் மாற்று செயலினை ஆற்றத் துவங்கிவிடும். அனைத்து ஆற்றல்களும் மூலமான ஆதி விளக்கிற்கு மாற்றப்பட்டு பிரபஞ்சத்தினை அடையும். உன்னத செயல்பாடுகள் ஓங்கிடவே உணர்ந்து செயலாற்றுங்கள். ஆதி பராசக்தியின் கருணை மிகு ஆசிகள்.